ஸோ வணக்கம் மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பாபர் 42 வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வண்டி வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் மேலேயே ஆச்சு. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சிவகாசியில் வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஸோ ஜாவாலேயே இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பைக்கு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து மதுரை, சென்னை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டு தான். பட் எங்கேயும் சப்போர்ட் கிடைக்கல. பட் இருந்தாலும் இப்போ வந்து நமக்கு இங்கே சிவகாசிலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவகாசியில் அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் லாஸ்ட்டில் தரேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே எல்இடி லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்இடியில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 42 பேட்சோட இங்கே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ ரெட்ரோ மாடர்ன் ஸ்டைல்ன்றதுனால நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரவுண்ட் ஷேப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஈவன் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்டு, இங்கே வந்து டேஷு அண்ட் மிரர்ஸு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த ரவுண்ட் ஷேப்பான அந்த கோர் டிஎன்ஏ வந்து நம்மளால பார்க்க முடியும். கிளாசிக் மாடர்னைஸ்டுன்னு போது. ஸோ ஜென்ரலாகவே பாபர் அப்படின்னா எல்லாத்துலேருந்து பிச்சு பிடிங்கி போடுறது தான். பட் என்னதான் பிச்சு பிடிங்கி போட்டிருந்தாலும் இங்கே வந்து சாலிட் ஸ்டீல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால சேம் நம்ம வந்து அதே வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டேஷ் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக டேஷ்போர்டு வந்து டேஷ்போர்டுக்கு முன்னாடி கீ நம்ம வந்து இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஸோ டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா சேம் ரவுண்ட் டைப் தான். ஸோ இங்கே டேஷ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆர்பிஎம், ஓடோமீட்டர் அண்ட் தென் இஃப் இன் கேஸ் இந்த எஸ் பட்டன் நம்ம நேவிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணோம்னா ரிப்பீட்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கு, அவைலபிள் இருக்கு. அண்ட் மோட்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ரீ டிஃபைன் மோட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மோட்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு சைட் ஸ்டாண்டோட இண்டிகேட்டர் மட்டும் தான் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது அது போக இங்கே மேலே வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நியூட்ரல் மீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இஃப் இன் கேஸ் ரிசர்வ் விழுந்துச்சு அப்படின்னா ரிசர்வுக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் பெட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் டைம் அண்ட் கீர் பொசிஷன் வந்து என்னன்றது காட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பாஸ் அண்ட் ஹை பீம்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நேவிகேட்டர் பட்டன்ஸு எல்லாமே வந்து சாலிடாக இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸு அண்ட் ஆர்என். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அசார்ட் லைட்ஸு அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு அண்ட் கில் ஸ்விட்ச். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் இன் கேஸ் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கிளச்சை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இருக்கிற இந்த ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் போட்டு தான் ஆக்சுவலாக நமக்கு வந்து USB-A டைப்பும் USB-C டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம ஜிபிஎஸ் வச்சிருக்கோம், ஃபோன் ஸ்டாண்ட்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஸ்பேசஸும் நல்லாவே இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இருக்கிற இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் அண்ட் மிரர்ஸ் தான். ஸோ பார் அண்ட் மிரர்ஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. நம்ம மேலே வச்சுக்கலாம், இல்லாட்டி கீழே மாற்றிக்கலாம். அண்ட் ஹேண்டில் பாஸுமே கொண்டு பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ஹேண்டில் பாஸ். ஸோ பாபருக்கான ஒரு டிஎன்ஏல கொண்டு வந்தது. ஆக்சுவலாக பாபர்ன்றது வந்து ஒரு செப்பரேட் கேட்டகரி கிடையாது. அதாவது நம்ம அட்வென்ச்சரு, கிளாசிக்கு அண்ட் மாடர்ன் ரெட்ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி கிடையாது. பட் இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ ரீசெண்ட் டேஸில் இது ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்தது தான் வந்து இதுலேருந்து ஹைலைட்டு. அண்ட் தென் இப்படியே பின்னாடி இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே வந்து ஒரு அடிஷ்னல் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி தான். அதாவது அடிஷ்னலாக இங்கே வந்து ஆல்ரெடி ஃபியூஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர்ஸ் அண்ட் டூல்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கிற ஸ்டீல்ஸ் தான். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஸ்டீல்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக்குமே கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம டேஞ்சர் லைட்டும் சரி எல்இடி லைட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டிகேட்டர்ஸுமே வந்து எல்இடிஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இங்கே இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 334cc லிக்விட் கூல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஏருமே வந்து இங்கே இருக்குது. அண்ட் பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் சிலிண்டர் தான், டியூவல் கிடையாது. இருந்தாலும் நமக்கு வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூவல் எக்ஸாஸ்டோட பார்க்கும்போது இன்னுமே நமக்கு வந்து வண்டி வந்து அடுத்த ஸ்டெப் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் கிளச்சுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பவர் அண்ட் டார்க் பற்றி பார்ப்போம். ஸோ பவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 29.5ம் டார்க் பார்த்தீங்கன்னா 32.7ம் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இவ்வளோ பவர் அண்ட் டார்க்ன்றது வந்து லோயர் எண்ட் மட்டும் இல்லை, ஈவன் மிட் அண்ட் டாப் எண்ட்லேயும் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எந்தெந்த பீரியடில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ரைடிங் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஸோ பட் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் லெவலில் நம்ம வந்து வண்டி த்ராடல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நார்மல் பிக்கப், அதாவது வண்டியை நாம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும்.
பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் பவர் இங்கே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 6000 RPM வரைக்கும் வந்து நம்மளால வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணவே முடியல. ரொம்ப நல்லாவே இருக்குது. இஃப் இன் கேஸ் ஒரு லோயர் கியர் ஹையர் RPMல ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் ஹேண்டில் பார், மிரர்ஸ் அண்ட் லைட்டாக டேங்க்லேயும் லைட்டாக ஃபுட் பெக்ஸ்லேயும் வந்து நம்மளால வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பட் ரொம்பவா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத், ரொம்ப மேனேஜபிளாக தான் இருக்குது. ஏன்னா இது 350cc இன்ஜினாக இருந்தாலும் இங்கே வந்து நமக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் ஷிஃப்ட் கீர்ஸ் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 6 கீர்ஸ்னும் போது நம்ம எதுவும் பெரிய வண்டி இன்னும் இல்லை, ஆக்சுவலாகவே பெரிய வண்டி தான், பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான பைக்கை ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நல்லாவே தருது. ஸோ இன்ஜின் பற்றி பேசுறதுனால நம்ம அப்படியே மைலேஜ் பற்றியும் சொல்லிடலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு 14 liters சொன்னோம் இல்லையா, ஸோ 14 into 30. ஸோ 30ன்றது கம்பெனி கிளைம் பண்ணுறது. ஸோ 30 into 14 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 420 kilometers வரைக்கும் வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரிசர்வ் 2.2 liters. பட் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஓட்டுற கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். நம்ம ரொம்ப த்ரோட் பண்ணி ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 to 23 தான் தருது. இல்லை நீங்கள் டீசன்ட் லெவலில் நார்மலாக ஓட்டுறீங்க அப்படின்னா 26 to 27 வரைக்குமே வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா 7 step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீல் பேஸ் வருவோம். ஸோ வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்ல வந்து 18 inch, பேக்ல வந்து 17 inch ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே CH ஜூம் டயர்ஸ் தான். ஸோ கார்னரிங்ஸ்ன்னு வரும்போது ரொம்ப அஜிலிட்டி ரொம்ப அக்ரெசிவாலாம் இல்லை, பட் நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் டர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் டீசன்ட் லெவல் கிரிப்பிங் தான் இங்கேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக வந்து வீல் பேஸ்ல வந்து இது வந்து அலாய் வீல்ஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய் வீல்ஸ் வித் டைமண்ட் கட்டோட வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர்ஸ்மே கூட பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பிரேக்ஸ் போகும். பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து 280, பேக்ல வந்து 240 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரெண்டுத்துலயுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டுவல் ABS என்னபிள்டு தான். ஸோ பட் நம்ம வந்து இஃப் இன் கேஸ் நம்ம ஒரு நல்ல ரைட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல கொஞ்சம் நம்ம ஃப்ரண்ட் பேக் சாரி ரியர் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டையும் சேர்த்து பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே, அதாவது அதோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்கு. ஸோ கம்ஃபர்டபுள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இதோட டைமென்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 185. 185 போது நமக்கு வந்து வெயிட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதாவது ஐ திங்க் 1485 நினைக்கிறேன். ஸோ 1485 mm போது ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நம்ம 185 அப்படின்ற வெயிட் வந்து நமக்கு வந்து பெரிய டீலாக வந்து தெரியாது. அண்ட் ஈவன் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாகவே ஈவன் இஃப் கேஸ் தெரியாமல் கீழே போட்டால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை டிராஃபிக்கில் புஷ் பண்ணாலும் புஷ் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது போக இதில் மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ரொம்ப பேச்சாகுது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். 165 mm தான். ஸோ 165 mm போது சிட்டி யூசேஜ் ஆர் ஹைவேஸில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மேக்ஸிமம் சிவகாசியில் ரைட் பண்ண வரைக்கும் எனக்கு எங்கேயுமே வந்து கீழே தட்டலை, நல்லா கம்ஃபர்டபுள் ஸ்மூத்தாக தான் போச்சு. அண்ட் சீட் ஹைட்டு, ஸோ இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், சீட் ஹைட்டு 740 mm தான். ஸோ 740 mm போது நான் வந்து ஆக்சுவலாக பேர் ஃபுட் வச்சு கால் மடங்கி தான் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீட் ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நம்ம பாபர் 42ல் மொத்தம் 5 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட குரோம் பிளாக் இருக்குது, இருக்கிறதுலே டாப் எண்டு. இதில் அலாய் வீல்ஸ் அண்ட் ஸ்போக் வீல்ஸும் இருக்குது. அலாய் வீல்ஸில் டாப் எண்ட் சொல்லும் போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2.94 lakhs கிட்ட வரும். அண்ட் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.75 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அண்ட் பேஸ்ட் ஆன் கலர் அண்ட் அலாய் வீல் அண்ட் ஸ்போக் வீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கேயுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் பேஸ்ட் ஆன் கலர்ஸுமே வந்து கூட இது வந்து மாறும். ஆக்சுவலாக இந்த பைக் வந்து நம்ம இன்னைக்கு நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ARK விண்ட் மோட்டார்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஆல்ரெடி ஷோரூம் வந்து சிவகாசியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் தென்காசியில் வந்து இவங்களோட ஷோரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயுமே வந்து வாக் அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம PM மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் wear the helmet, ride safe. So bye.